கிண்டியில் உள்ள கிங்ஸ் வளாகத்தில் 6.5 ஏக்கர் பரப்பளவில் 417 கோடி ரூபாயில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், இந்த மருத்துவமனை இதனுடைய பலன்கள் என்னவாக இருக்கும்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னை கிண்டி கிங் வளாகத்தில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சார்பாக 6.50 ஏக்கர் பரப்பளவு ரூபாய் 417.07 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 750 படுக்கைகளுடன் கூடிய குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் முகாந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த மருத்துவமனையின் சிறப்பம்சமாக குழந்தைகளுக்கான பொது மருத்துவம், தீவிர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, குழந்தை எலும்பியல் துறை, எண்டோஸ்கோபி பிரிவு உள்ளிட்ட 19 சிகிச்சை பிரிவுகள் இந்த மருத்துவமனையில் அமைய இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையும் குழந்தைகளுக்கான சிகிச்சைக்கு வருபவர்கள் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு வர வேண்டும். எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில மருத்துவ பயனாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதன் காரணமாக அதற்கு இணையாக சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கிண்டியில சுமார் தற்பொழுது 750 படுக்கைகளுடன் கூடிய குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலைய மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது அடிக்கல் நாட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.